ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சுரைக்காய் அடை தோசை ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம நார்மலாக பண்ணுற அடை தோசையிலேயே சுரைக்காய் சேர்த்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சுரைக்காய் நம்ம காயாக வைக்கும் போது அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதையே நம்ம இப்படி தோசையில் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுரைக்காய் அடை தோசை பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் 3 வரமிளகாய் எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். அப்படி ஊற வைக்கிறனால நம்மளுக்கு அரைக்கும் போது அது ஈஸியாக அரைப்படும் மிக்சியில். இப்போது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி பருப்பு எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவு சுரைக்காவை எடுத்து அது தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் இன்னமும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்களா நீங்கள் பச்சை மிளகாவே அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை சேர்த்துக்கலாம். சுரைக்காவை சேர்த்துட்டு நம்ம அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 1 கை அளவு மட்டும் எடுத்து இந்த சுரைக்காவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைக்கிறதுனால சுரைக்காய் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைப்படும் மிக்சியில். இதுக்கப்புறமா நம்ம மிச்சமாக இருக்கிற அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து இப்போ இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுரைக்காய் அடை தோசையோட மாவு ரெடி ஆயிடுச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசையில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், 5 பூண்டு பல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பூண்டை பார்த்திங்கன்னா நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தோசையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மட்டும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பார்த்திங்கன்னா மற்ற தோசைங்க மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆக்கிட வேண்டாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் அடை ஊற்றிட்டு எடுக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுப்பில் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். அதில் இப்போது இந்த தோசை மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்ப பெரிய தோசையாக ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாகவே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே இந்த தோசையை வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா ப்ரௌன் கலரில் ஆகிரும். ஆனால் தோசை அவ்வளோவா வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுரைக்காய் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தோசை பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் வெல்லம், இட்லி பொடி கூட சேர்த்து சாப்பிடும் போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான சுரைக்காய் அடை தோசை ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.